உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். எப்போதும் போல் வாரத்தின் முதல் நாள் என்றால் நம்முடைய சித்தர் பாடல் வரிசையில் வள்ளல் பெருமானோடு நம்முடைய சிந்தனை பயணம் துவங்கிவிடும். இன்றைக்கும் அப்படியே. பொதுவாக நம்ம பாட்டிமாரெலாம் கதை சொல்லுவாங்கன்னு வைங்களேன். அந்த காலத்து பாட்டிமார் அவங்க தான் பக்கத்தில் பேரன் பேத்தி எல்லாம் உட்காத்தி வச்சுட்டு சோத்து உருண்டையை உருட்டி போட்டுக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டே அந்த சோற்றை சாப்பிட வைப்பார்கள். என்ன கதை? ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரன் இருந்தானோ. அந்த ராஜகுமாரனோட உயிர் எங்கே இருந்தது தெரியுமா? 7 கடல் தாண்டி, 7 மலை தாண்டி, 7 காடு தாண்டி, அங்கே இருக்கக்கூடிய 7 மரம் தாண்டி ஒரு குகை இருந்தது. அந்த குகைக்குள்ளே 700 கிளி இருந்தது. அதில் ஒரு கிளியோட மூக்கில் அல்லது கழுத்தில் இந்த ராஜகுமாரனோட உயிர் இருந்தது அப்படின்னு கற்பனை விரிய 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 அவர்கள் சோற்றை கொடுப்பதோடு சேர்ந்து கற்பனை அறிவையும் சேர்த்து கொடுத்தார்கள் அந்த காலத்து பாட்டிமார்கள். நம்முடைய வள்ளல் பிரானோ ஒரு கற்பனையை கொடுக்குறார். அப்படி நினச்சி பார்க்கும்போது கற்பனை விரியும் போது ரொம்ப சுகமாக இருக்குது. இந்த கற்பனையோட அடர்த்தி, நீளம், அகலம், ஆழம் எல்லாமே. இந்த கற்பனையை முதல்ல நம்ம பாடலை பார்த்துட்டு அந்த பிக்சர்னு சொல்லுவோம்ல, அந்த சித்திரம் மனசுக்குள்ளே என்ன விரியுதுங்கிறத பாருங்கள். அப்படி விரிகின்ற சித்திரத்தில் வள்ளல் பெருமான் சொல்கின்றது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். இந்த சித்திரமே ரொம்ப அழகாக இருக்குது, நமக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு இடத்துல அமுதம் கிடைக்குதுன்னு சொல்கிறாரு. அந்த அமுதம் கிடைக்குது, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா நாம் எல்லாரும் ஒரு தூக்குவாளியை தூக்கிட்டு ஓடிடுவோம்ல, அங்கே போய் அமுதத்தை வாங்கிட்டு வரலாம், அதை குடித்து நான் நிரந்தரமாக மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை நம்ம எல்லாருக்கும் உண்டு. அப்படி அமுதம் விற்கின்ற கடை எங்கே இருக்குது அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்கிறார் பாருங்களேன். அந்த கற்பனையோட நீளமும் அடர்த்தியும் ரொம்ப அழகாக இருக்குது. உங்கள் மனக்கண்ணுக்குள்ள இந்த ஓவியத்தை வரைய ஆரம்பிங்க, சரியா? சோதி மலை மேல் வீட்டில் தூய திரு அமுதம் மேதினி மேல் நான் உண்ண வேண்டினேன். ஓதரிய ஏகா அநேகா எழிற் பொதுவில் வாழ் ஞான தேகா கதவை தீர சிவயோக நிலை அப்படிங்கிற பகுதியில் 3841வது பாடலாக இதை கொடுக்குறாரு. இந்த சிவயோக நிலைங்கிறதுல நிறைய பாடல்கள் இருக்குது. அதில் பலவிதமான அமுதங்களை பற்றி ஒவ்வொரு பாடல்லையும் சொல்கிறார். தன் அமுதம் அப்படிங்கிறாரு, அருளோர் அமுதம் அப்படிங்கிறாரு, நல்லார் அமுதம் அப்படிங்கிறாரு, சிவஞான அமுதம் அப்படிங்கிறாரு. இப்படியாக பல அமுதங்களை அள்ளி அள்ளி கொடுக்கிறார். அதை தவிர ஒரு சித்திரத்தோடு ஆரம்பிக்கிறார் பாடுங்க இந்த பாட்டை. அதாவது ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்படி யோசிச்சு பாருங்களேன். அந்த மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு ஜோதி, ஒரு வீட்டின் மேல் மாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதின்னு சொல்கிறாருன்னா எவ்வளவு அழகான ஒரு கற்பனை இல்லை? அந்த கற்பனையை கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்க்கலாமா? சோதி மலை மேல் வீட்டில் தூய திரு அமுதம். சோதி மலை அப்படின்னு எடுத்துக்கலாம், சோதி மலை மேல் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோதி மலை மேல் வீட்டில், அதாவது ஒரு மலை இருக்குது, அந்த மலை மேலே உச்சியில் ஒரு வீடு இருக்குதுன்னு வைங்களேன். அந்த வீட்டில் மேலே உள்ள மொட்டை மாடி, அப்போது எவ்வளோ உயரங்கள்! மலையே ஒரு 1000 அடி உயரம் இருக்கும். அந்த 1000 அடி உயரம் இருக்கிற மலைக்கு மேலே இருக்கிற ஒரு வீடு, அது ஒரு 100 அடி உயரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டோட மொட்டை மாடி அது 101வது அடியிலேருந்து ஆரம்பிக்கும். அந்த மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதி அப்படின்னா எவ்வளவு நீளமாக உயரமாக ஒரு வீட்டை நாம் கற்பனை செய்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த வரியோட முதல் வரி. ரொம்ப அழகான வரி பாருங்க. அதை திரும்ப, சோதி மலை மேல் வீட்டில், சோதி மலை மேல் வீட்டில் அல்லது சோதி மலை மேல் வீட்டில், எப்படி வேணாலும் நம்ம படிக்கலாம். கமாவை நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் போடலாம், எப்படி போட்டாலும் அது அழகான பாடல். சரி, இப்படியான ஒரு மலை, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய உயரமான வீடு, அந்த உயரமான வீட்டோட மொட்டை மாடி, அதில் இருக்கக்கூடிய ஒரு வெளிச்சம், சோதி அப்படின்னு சொல்கிறார். அந்த வெளிச்சம் எதை ஒழிக்கிறது அல்லது எதை நமக்கு தருகிறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். அடுத்த வரியிலே அந்த சஸ்பென்ஸை வள்ளல் பிரான் உடைக்கிறார் பாருங்க. தூய திரு அமுதம் மேதினி மேல் நான் உண்ண வேண்டினேன். இந்த வீட்டில் தாங்க அமுதம் இருக்கான். அப்போ நம்ம எல்லாரும் ஒரு நடை போயிட்டு வந்துடலாமா அந்த வீட்டுக்கு? மலை மேலே ஏறி ட்ரெக்கிங் போய் அந்த வீட்டோட கதவை திறந்து மொட்டை மாடிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அமுதத்தை உண்டு விடலாம் என்கின்ற ஆசை நமக்குள் வருகிறது. ஆனால் அந்த ஆசைக்கு நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார்.
திரும்ப அவரோட வரியில் பயணித்தா அதற்குள் இருக்கக்கூடிய அர்த்தத்தை நாம் டீகோட் பண்ண முடியும். பாருங்களேன், தூய திரு அமுதம் மேதினி மேல் நான் உண்ண வேண்டினேன். இதில் மேதினி மேல்னு சொல்கிறார்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? பொதுவாக அமுதத்தை தேவர்கள் உண்டிருக்கிறார்கள். வானத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கைலாசம் அல்லது அந்த பார்க்கடல், அங்கே தான் இது கிடைக்கும், அவைலபிளாக இருக்கும். அங்கே போனால் தான் நம்மளால் குடிக்க முடியும் அல்லது ஸ்டேஸ் பண்ண முடியும். விண்வெளி களத்தில் ஏறி போகிறவங்க கூட அங்கே கைலாசத்தையோ பார்க்கடலையோ பார்க்குறாங்களான்னா இல்லை. ஆனால் அந்த கற்பனை, அதைத்தான் வள்ளல் பிரான் சொல்கிறார். மேதினி மேல் நான் உண்ண வேண்டினேன் அப்படின்னா, எனக்கு அங்கெல்லாம் போய் நான் இருக்கும்போதே சாப்பிடணுமே தவிர, இருப்புக்கு அப்புறம் கைலாசத்துக்கு போகிறேன்னா, பார்க்கடலை பார்க்குறேன்னா, அங்கே உள்ள தேவர்களோடு உட்காந்து இந்த அமுதத்தை உண்ண போகிறேன்னா, டின்னரில் சாப்பிட போகிறேன்னா, லஞ்சில் சாப்பிட போகிறேன்னா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். மேதினி மேல், இங்கே நான் இருக்கும்போதே எனக்கு அந்த அமுதம் வேண்டும். அதுதான் வள்ளல் பிரானுடைய வாழ்வியல். ஏனென்றால் அந்த புராணங்கள் சொல்லுது இல்லையா, பார்க்கடல் அல்லது அங்கே உள்ள கைலாசம், அங்கே உள்ள தேவர்கள், ரம்பை, ஊர்வசி, மேனகை, இவர்களுடைய நடனம், அங்கே அப்படியே தெய்வீகமாக காற்று வீசிகிட்டு இருக்கோம். அங்கே அமுதம் கிடைக்கும். போகிறவங்க எல்லாருக்கும், புண்ணியம் செய்து போகின்றவர்களுக்கெல்லாம் அமுதம் கிடைக்கும். வாங்க வாங்க வாங்க, வந்துட்டிங்களா, இந்தாங்க அமுதம் சாப்பிடுங்கன்னு கொடுப்பாங்க. எல்லாவற்றையும் கிண்டல் செய்து, கேலி செய்து, எள்ளல் செய்து, பகுத்தறிகின்ற அறிவோடு யோசித்து மேதினி மேல் நான் உண்ண வேண்டினேன் அப்படிங்கிறார். வாழும்போதே எனக்கு அந்த அமுதம் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன செய்யணும்னு அடுத்த வரியில சொல்றாரு பாருங்க. ஓதரிய ஏகா அநேகா எழில் பொதுவில் வாழிஞான தேகா கதவை திற. ஏகா அநேகா, ஓதரிய ஏகா அநேகாங்கிறார். ஏன்னா அதோட அருமை பெருமையை சொல்ல 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 அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு முற்றுப்புள்ளிங்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட பெருமை மிக்க ஏகா தேகா நீ கதவை திற அப்படிங்கிறார். அந்த கதவை திறன்னு ஆணையிடுறார் பாருங்க. அது யாருக்குன்னா, நம்முடைய பகுத்தறிவுக்கு அந்த கதவை திறக்க சொல்லி ஆணையிடுகிறார். இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த மலை மேலே இருக்குல்ல, அந்த மலைங்கிறது நம்முடைய 5.5 அடி உயரமான உடம்பு, நம்முடைய 6 அடி உயரமான உடம்பு. இதுதான் நகரும் மலையாக நாம் இருக்கிறோம் அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்றாரு. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வீடுங்கிறது நம்முடைய தலைப்பகுதி. அந்த தலைப்பகுதியில் ஒரு ஜோதி எரியுதுன்னா, அந்த சோதி என்பது அருட்பெரும் சோதி. அந்த அருட்பெரும் சோதி தான் நாம் உண்ண வேண்டிய அமுதம். அதற்காக நான் அந்த வீட்டுக்குள் நுழைய விரும்புகிறேன், எனக்கு அந்த கதவை தீர என்று வள்ளல் பிரான் சொல்கிறார். என்றால் இந்த வீடு என்பது நாம் தான் நகரும் வீடு, நாம் தான் அந்த உயரமான மலை, நாம் தான் அந்த வீட்டின் மொட்டை மாடி, நாம் தான் அந்த வீட்டின் மொட்டை மாடியில் ஒளிர்கின்ற அந்த பெரும் சோதி. அந்த பெரும் சோதியே நம்முடைய அமுதமாக, நெருப்பை அமுதமாக சொல்கிறார் என்றால் எப்படிப்பட்ட அழகான சிந்தனை இல்லை? அந்த நெருப்பே அமுதமாக இருக்கிறது. அந்த நெருப்பு அருட்பெரும் சோதி என்கின்ற நெருப்பாக இருக்கிறது. அந்த அருட்பெரும் சோதி என்பது தனிப்பெரும் கருணையோடு இருக்கிறது. தனிப்பெரும் கருணை என்றால் எல்லா உயிரும் சமம் என்கின்ற அந்த ஒற்றை உணர்வு. அதுதான் ஏகா அநேகா தேகா என்று வாய் நிறைய அழைக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். இப்போ யோசிச்சு பாருங்க, அமுதம்ங்கிறது இந்த புவிதனில் நாம் வாழும்போது உண்ண வேண்டியது, இந்த பூமியில் நாம் வாழும்போது உண்ண வேண்டியது என்றால் நம்மிடம்தான் அந்த அமுத ஊற்றி இருக்கிறது. பார்க்கடல் நாம் தான் நகரும் பார்க்கடல் என்பதை வள்ளல் பிரான் இதில் சொல்கிறார். நாம் நம்முடைய மனசை கயிறாக்கி தினமும் அதை திரித்து கொண்டே இருந்தால் நம்மிடம் விளைவது அமுதமா விஷமா? நாம் அமுதத்தின் அடையாளமாக இருக்கிறோமா, ஆலகால விஷத்தின் அடையாளமாக இருக்கிறோமா என்பதை உணர்த்துகின்ற ஒரு பாடலை நமக்கு வள்ளல் பிரான் கொடுத்திருக்கிறார். எதை துவங்கினாலும் இப்போதே துவங்க வேண்டும் என்றால் நாம் அமுதமாக இருக்கக்கூடிய அந்த வித்தையையும் இப்போதே துவங்கலாம். அதன் மூலம் நாமே அமுதக்கடலாகி நிற்போம், பார்க்கடலாகி நிற்போம், கைலாசமாக மாறி நிற்போம், தேவர்களாக மாறி நிற்போம். வாழ்நாள் முழுக்க அமுதத்தை உண்டு, அமுதத்தை கொண்டு, அமுதத்தை மற்றவர்களுக்கு அளித்த அந்த சன்மார்க்கிகளாகவும் மாறி நிற்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.